வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. காலையில் அவசரமாக ஆஃபீஸ் போகிறவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அப்புறம் ட்ராவலிங்க்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு, முக்கியமாக சொல்லணும்னா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சபடி லஞ்ச் கொடுத்து விட ஏற்ற ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தக்காளி சாதம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தக்காளி சாதம் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 2 தட்டின ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுக்கணும். சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி இதில் நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டு வெங்காயம் நல்ல கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். நம்ம பிரியாணிக்கு எந்த அளவுக்கு வதக்குவோமோ அந்த அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சிறு துண்டு இஞ்சியை வந்து இந்த மாதிரி தட்டி போட்டுக்கணும். அது வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அதே மாதிரி 7 பல் பூண்டையும் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி போட்டுக்கணும். இப்போ வாசத்துக்கு நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் 5 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து பொடியாக நறுக்கி இதில் போட்டுக்கலாம். தக்காளியை வந்து பொடியாக நறுக்கியும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா கையினால் நல்லா மசிச்சு விட்டும் போட்டுக்கலாம். ஆனால் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு போடக்கூடாது. அந்த மாதிரி போட்டோம்னா தக்காளியில் இருக்க விதைகள்லாம் அடிபட்டுரும். அப்போ தக்காளி சாதத்தோட டேஸ்ட்டே டோட்டலாக மாறி போயிடும். இந்த அளவு வந்து 1 கப் அரிசியில் வடித்த சாதத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் கடை மிளகானா 1 டீஸ்பூன் போட்டாவே கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுப்போம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். அந்த 2 நிமிஷத்துலேயே இந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் நல்லா போயிடும். இந்த தக்காளி மசாலாவோட பச்சை வாசம்லாம் போய் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இதில் போடுற உப்பு வந்து நம்ம போடுற சாதத்துக்கும் சேர்த்து தான் போடுறோம். அவ்வளவுதான். இப்போ தக்காளி சாதத்துக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இனிமேல் இதில் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருந்து ஒரு 2 கரண்டி எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்பட்டதுன்னா இதை நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் 1 கப் அரிசியில் சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சாதத்தை வந்து இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி சாதம் வந்து கொஞ்சம் நல்லா ஆறி இருக்கணும். சூடாக நம்ம போட்டுறக்கூடாது. சூடாக போட்டோம்னா அது குழஞ்சி போய் தக்காளி சாதம் அப்புறம் பொங்கல் மாதிரி ஆயிரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு புளிப்பு அந்த காரம் காணலை அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் இதோட சேர்த்து போட்டுக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. அதனால் நான் எடுத்து வச்சுருக்க மசாலா வந்து இதில் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளியோட புளிப்புத்தன்மைக்கு ஏற்றபடி இந்த மசாலாவோட அளவு வந்து கூட குறைய இருக்கலாம். அதனால் நம்ம எடுத்து வச்சுட்டு அப்புறம் போட்டுக்கிறதுனால தப்பு கிடையாது. இப்போ நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறதுக்கு, அப்படி இல்லைன்னா ரொம்ப காரம் சாப்பிடாதவங்களுக்கெலாம் இது கூட நம்ம கொஞ்சமாக நெய் கலந்து கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல், அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு வந்து விதவிதமாக காய்கறி வச்சு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, அப்படியே ரிட்டன் கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ், அதுவும் பிரியாணி மாசத்தோடு கொடுத்தோம்னா அவங்க மீதமே வைக்க மாட்டாங்க, டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிட்டு தான் வருவாங்க. இப்போ இது கூட நம்ம வாசத்துக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நிறைய பேருக்கு இது தெரிஞ்ச விஷயந்தான், தெரியாதவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். நம்ம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னா திருப்பியும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண தேவை கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு வீடியோக்கு சப்ஸ்கிரைப் ஆகும், அடுத்த வீடியோக்கு அன்சப்ஸ்கிரைப் ஆகிரும். என்ன மாதிரியான சின்ன யூடியூபர்ஸ்க்கெலாம் ஒரு சப்ஸ்கிரைபரை இழக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி சாதம் ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த தக்காளி சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இதுவரைக்கும் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.